அப்பாவா? ம். பார்க்கலாமா? ம். யாழினி, என்னாச்சு? அப்பா போட்டோவை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்னமோ தெரியல. உங்க அப்பா போட்டோவை பார்க்கும் போதுன்னு மட்டும் இல்ல, உங்களை பார்க்கும்போது கூட நமக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுது தென்மொழி. எங்கேயோ இருந்த நான் உங்களை சந்திச்சு உங்களோட நட்பு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேனா, அதுக்கு காரணம் நீங்க சொன்ன அந்த பூர்வ ஜென்மத்து பந்தமா கூட இருக்கலாம் இல்லையா? யாழினி, மாமா, என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க? இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி, நீங்க போன காரியம் என்னாச்சு? அது நல்லபடியா முடிஞ்சது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு? இல்ல சார், நான் தான் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். தென்மொழி, நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சு போச்சுன்னா அவங்க கஷ்ட நஷ்டத்துல பங்கேத்துக்கிற மனசு தானா வந்துடும். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களை தனிச்சு யோசிக்க எங்களால முடியல. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். கஷ்டம், கண்ணீர், கவலை இது எல்லாமே என் உடலோட கலந்த உணர்வாய் போச்சு. மறந்து கூட சிரிக்க முடியாம இருந்தேன்னா உங்களை சந்திச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேன்மொழி, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ அது நாம ஏத்துக்கிற மனநிலையை பொறுத்தது. உன் மனநிலையில ஒரு மாற்றம் வந்தா உன் வாழ்க்கையில சந்தோஷம் தன்னால வந்துடும். ஆமா, இப்ப நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? பழைய வேலை தான் சார். என்ன கேட்டா அது உனக்கு ஏத்த பிசினஸ் அது இல்ல. தேவையில்லாம அதுல நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நான் ஒரு ஐடியா சொன்னா நீ கேட்பியா? இப்ப நீ கேள்விப்பட்டிருப்பிய இயற்கை விவசாய காய்கறிகள், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், உரக்கலப்பு இல்லாம இயல்பா நமக்கு இருக்கிற மண்ணில் நம்ம விளைவிக்கிற அந்த காய்கறிகள் உடம்பு கூட ரொம்ப நல்லது. அதை விளைவிச்சு அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ கூட இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி சென்னையில் விற்கலாம். நீங்க சொல்றதை கேட்கும்போது இந்த தொழிலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதிக முதலீடு தேவைப்படுமே. இல்ல, அவ்வளோ அதிக முதலீடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தேவைப்படும். அது கூட ரொட்டேஷன்ல பண்ணிக்கலாமே, பண்ணலாம். நீ யோசிச்சு சொல்லு. அப்ப ஏற்பாடு பண்ணிடலாமா? பண்ணிடுங்க சார். சரி. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்காக வெயிட் பண்ணீங்களா? சரி, வாங்க சாப்பிடுங்க. வாங்க. ஏய், என்னடா இன்னும் ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா எழுது. சரி, கொஞ்சம் சீக்கிரம் எழுதுடா. ஏங்க, காஃபி வேணுமா? ஏங்க, என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகல? என்னங்க இன்னைக்கு லீவ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? போட்டேன், நிரந்தரமா லீவ் போட்டேன். என்ன சொல்றீங்க? வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? ஏங்க? ஏன்னா என்னைக்கு கவிதா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோமோ அன்னையிலேருந்து 1008 பிரச்சனை. அது வேற குழப்பமாச்சு. வீட்டு பத்திரத்தை வச்சு அம்மா 30 லட்சம் கடன் வாங்கினாங்க.
எந்த வீட்டை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ வீட்டை வைக்க வேண்டியதாகி போச்சு. இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 2-3 தடவை கவனக்குறைன்னு சொல்லி மெமோ கொடுத்தாங்க. எதுக்கும் பதில் சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்மிஸ் ஆர்டர் கையில் கொடுத்துட்டாங்க. என்னங்க இது 2 நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இருக்கிற பிரச்சனையில் இதை வேணா நான் உன்கிட்ட சொல்லணுமா? பிரச்சனை ஒரு பக்கம் வந்தால் சரி, எல்லா பக்கம் வந்தால் என்ன பண்ணுவேன்? எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது பாருங்க, வாழ்க்கையில கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காக உடஞ்சு போயிடக்கூடாது. வருத்தப்படாதீங்க. விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணுங்க. இப்படி சோர்ந்து போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வேலை பார்த்த ஒரு கம்பெனி மட்டும் இந்த உலகத்துல இல்ல, நிறைய கம்பெனிகள் இருக்கு. எங்கேயாவது கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கை? அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. பெத்த தாய் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை எங்கள் அம்மா காப்பாற்றலை. என்கிட்ட இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்க. உன்னோட கிளம்பி போனாங்களே 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு. எழுதி வச்சுக்க, வரமாட்டேங்க இனிமேல். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை என்கிட்ட பிடுங்கிறதுக்கு. என் தாய் பெத்த பொண்ணு, அதான் என் தங்கச்சி. அவன் மேலே நம்பிக்கை வச்சேன், அவளும் காப்பாற்றலை. எல்லாருமே எனக்கு துரோகியாக மாறிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் நம்பிக்கை வச்சு என்ன செய்ய போகிறேன்? அப்படிலாம் பேசாதீங்க. மற்றவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை வேணா இழக்கலாம், உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை இழக்கக்கூடாது. 2 நாள் நம்பிக்கையோட தேடுங்க. 3வது நாள் நிச்சயமா நல்ல வேலை கிடைக்குங்க. இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் வேலை தர ஐடியா எனக்கு இல்லை. சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிசினஸா? ஏங்க அதெல்லாம் ஒத்து வருமா? இந்த பிசினஸ்ங்கிறது எல்லாருக்குமே செட் ஆகாது. பிசினஸ் பண்ணி ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க தாங்க அதிகம். முன்னாடி தான் நம்பிக்கை பற்றி பெருசாக கிளாஸ் எடுத்தேன். இப்போ நீயே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற. பிஸ்னஸ் பண்ணி தோத்தவங்கள பார்க்காத, ஜெயிச்சவங்கள பாரு. இதுக்கப்புறம் என்னால் வேற எங்கேயும் போய் வேலைக்கு சேர முடியாது. ஏங்க பிசினஸ் பண்ணணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? அதான் வீடு ஒத்து பணம் இருக்கேன், அதை வச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். ஏங்க என்னங்க, அதை ஏதாவது ஃப்ளாட்டுக்கு இனிஷியலாக கொடுத்து ஒரு ஃப்ளாட்டு வாங்கலான்னு பார்த்தோம்ல. ஆஹா, அதெல்லாம் சரி வராது. இதுக்கப்புறம் என்னால் யார்கிட்டையும் போய் கை கட்டி வேலை செய்ய முடியாது. கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட பேசி பிளான் பண்ணிட்டேன். நீ எதாவது பேசி சொதப்பிட. ஏங்க லஞ்ச் எப்படி இருந்தது? உங்க கூட சாப்பிட்டதால ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியா? தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பேசணும்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் நான் மும்பை போறேன். ஓ அப்படியா? என்ன விஷயம்? பிசினஸ் விஷயம்தான். அப்படியா? அப்புறம் நீயும் என் கூட மும்பை வரலாம்ல? நானா? உங்க கூட வா. அது எப்படிங்க முடியும்? அப்போ என் கூட வரதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை? சாச்சா, விருப்பம் இல்லைன்னு சொல்லல. எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசைதான். ஆனா வீட்ல அம்மா சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஹோட்டலுக்கு வரும்போது கூட அவங்க என்ன ஒத்துக்கிட்டு அனுப்புனாங்க? உங்க அப்பா வந்ததுனால நாம வெளியில வந்தோம். உங்க அப்பா நம்மளை என்கரேஜ் பண்றாரு. அவர் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் மும்பை இல்ல, நீ யுஎஸ் கூட வரலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது சாத்தியமாகுமான்னு தான் தெரியல. ஏன் ஆகாது? நான் புதுசா மும்பையில் ஆரம்பிக்க போற பிசினஸ்ல உங்க அப்பாவை தான் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன். உங்க
உங்க அப்பா கிட்ட பேசி அந்த புது பிசினஸ்ல உங்க அப்பாவுக்கு பதிலா உன்னையே பார்ட்னர் ஆக்கிட்டா எப்படி? நல்ல ஐடியா தான். ஆனா இதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே. நான் சம்மதிக்க வைக்கிறேன். இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். நான் உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர். கூடிய சீக்கிரமே உங்க லைஃப் பார்ட்னர். கரெக்டா சொன்ன. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நம்ம மும்பை போற மாதிரி இருக்கும். தயாரா இருந்துக்கோ. ஓகேங்க. அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. ஏய் ஓ சாரி 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 சாரி. ஏய் நீ லயன் கோவிந்தராஜோட பொண்ணு இல்ல? யோ நான் லயன் கோவிந்தராஜோட பொண்ணு தான். அது தெரியுது. அதான் உன்னை ரோட்ல எத்தனை ட்ரிப் பாத்திருக்கேனே. இப்போ உனக்கு என்னையா வேணும்? நீ இடிச்சேலி அதுக்கு நஷ்டீடு வேணும். என்ன பிருந்தா, இது யாரு காருக்குள்ள இருக்குது? உங்க ஆத்துக்காரரா? ஏதோ டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க காருக்குள்ள என்ன குடும்பம் நடத்துறேள்? யோ ரப்பர் வாயா, என்னையா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ரப்பர் வாயனா? என்ன மரியாதை வர வர ரொம்ப தேயுது. என்ன போய் காருக்குள்ள பம்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேள, உன் ஆத்துக்காரிட்ட பெரியவாளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வையும். பிருந்தா, யார் இந்த அனகோண்டா? என்ன போய் ஆத்துக்காரி இந்த வாரு வர்ற? யோ சங்கோதி, அவரு என் ஹஸ்பண்ட் இல்லையா, என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? போய மூடிட்டு இடத்த காலி பண்ணு. ஓஹோஹோ, உங்க டைவர்ஸுக்கு இதான் காரணமா? இதான் காருக்குள்ள கசமுசாவா? நடக்கட்டும் நடக்கட்டும். இது மாதிரிலாம் நடந்தா தான் நாட்டில் ரொம்ப பேஷா மழை பெய்யும். யோ போயா போயா. போகத்தான் போறேன்டி. சரியான லூசு. சாதாரண விஷயம் கிடைச்சாலே இந்த சங்கூதி சந்துல சிந்து பாடுவான். சட்டுன்னு ஒரு விஷயம் கிடைச்சா இந்த சங்கூதி எப்படி சங்கு ஊதுறான்னு பார்க்கத்தானே போறேள். இன்னைக்கு லயன் கோவிந்தராஜன் வீட்டுல மகாபாரதம் தான். யார் இந்த ஆளு? அதான் எங்க வீட்டுக்கு ஒருத்தி வாழ வந்திருக்காளே, எங்க அண்ணனோட பொண்டாட்டிங்கிற பேர்ல. அவ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். ரொம்ப ஓவரா பேசிட்டு போறான். அவன் எப்பவுமே அப்படிதாங்க. அவன் வேலையே பிரச்சனை இல்லாத வீட்டுல பிரச்சனை பண்ணி விடுறதுதான். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருப்பான். சரி அத பத்தி விடுங்க. அவனை பத்தி நம்மையே அடிச்சிட்டு இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேனே. சரி வா, நானே உன்னை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்லங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேனே. நான் கார்ல டிராப் பண்ண கூடாதா? இல்ல அதுக்கு இல்ல, நீங்க கார்ல வந்து வீட்ல டிராப் பண்ணீங்கன்னா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் தேவையில்லாம உங்க மனசு கஷ்டப்படும். அதனாலதான். உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன். ஆனா எனக்கான எந்த கஷ்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் நான் ஆட்டோல போறேன்னு சொல்றேன். சரி ஓகே. சரி பார்த்து போயிட்டு வா. நைட் கால் பண்ணு. நான் அங்கிள் கிட்ட பிசினஸ் பத்தி பேசுறேன். சரிங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம எங்க மீட் பண்ணலாம்? நைட் கால் பண்ணுங்க, நான் சொல்றேனே. ஓகே. ஓகே, நான் வரேன். தென்மொழி, என்ன யோசனை? ஒன்னும் இல்ல ஐயா. என்னம்மா சொல்லுங்க. இந்த காய்கறி எல்லாம் எவ்வளவு ரூபாய் ஆகுது?
இந்த காய்கறி 15,000 ரூபா, வண்டி வாடகை அப் அண்ட் டவுனு 5,000 ரூபாய், எல்லாம் சேர்த்து 20,000 ரூபாய் ஆகுதுமா. சரி நீங்க போய் அதை பாருங்க. பார்த்து எடுங்க, பார்த்து. என்ன தயக்கம்? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு அவ்வளோ பணம் ஏற்பாடு பண்ணணும்ல. அதுவும் இல்லாம லோடு இறக்குனதும் பணம் கொடுக்கணும்ல. இதை பாருமா, ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச இடம் தான். ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்துட்டு போ. ஒருவேளை வியாபாரம் நல்லா போய் லாபம் சம்பாரிச்சா எனக்கு கொடு. பணம்லாம் யாரும் கொடுக்க வேண்டாம். நேத்தே நான் பணத்தை முனியன் அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். நீ கொடுத்தியா? வீட்டில் பணம் எதுவும் இல்லையான்னு நாம பேசிட்டு இருந்தோம், அப்புறம் எப்படி கொடுத்த? நேத்து இவங்க பேசும்போதே உங்களுக்கு பண கஷ்டம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் வேற காசு இல்லையா, அதனால என் வளையல் அடமானம் வச்சு முனியன் அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுக்கறேன். நீங்க எதுக்காக வலையிலெல்லாம் வைக்கணும்? கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா ஊருக்கு போய் பணத்தை நானே ரெடி பண்ணி கொடுத்திருப்பேன்ல. ஏன் தென்மொழி, இந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? என்ன நீங்க சிஸ்டரா நினைச்சுக்க மாட்டீங்களா? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, உடனே செஞ்சிடணும்னு மாமா சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே பணத்தை எதிர்பார்த்து தான் உதவி செய்வாங்க. ஆனா நீங்க செஞ்ச உதவிக்கு, செய்யற உதவிக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து பண்றதில்ல. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே எனக்கு தெரியல. இது பாருமா, உனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் வழியில நீ முன்னுக்கு வந்தாலே அதுவே எங்களுக்கு போதும். அதான் நீ எங்களுக்கு செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும். நல்லவங்களோட ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நிச்சயமா நான் முன்னுக்கு வந்துருவேன். அதான் தென்மொழி எங்களுக்கு வேணும். யாழினி, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். என் கூட பிறந்தவங்க 4 பேர். இன்னையில இருந்து உங்களோட சேர்த்து 5 பேர். தென்மொழி, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் நீங்களே சொல்லுங்களேன். நிஜமா சொல்றேங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு என் கூட பிறந்தவளை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. என் சிஸ்டர் ஆரம்பிக்கிற தொழிலுக்கு இது நான் கொடுக்கிற முதலீடா இருக்கட்டுமே. ஆரம்பிச்சு அமோகமா வரணும். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இனிமே நமக்குள்ள தேங்க்ஸ். அப்புறம் நீங்க முன்னாடி வண்டியில கிளம்பி போங்க, பின்னாடி உங்களை பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ கிளம்பா. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இதுலயே போயிடுறேன். இதுல எப்படிமா போவ? ஏன் இதுல போகணும்? இல்ல பரவாயில்ல, நானும் இதுலயே ஊருக்கு போய் சேர்ந்துடுறேன். இல்ல உனக்கு நிறைய பஸ் இருக்குமா, அதுல ஏத்தி விடுறேனா? பரவாயில்ல, இதுவே எனக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். சிரமமா இருக்காது? இல்ல இதுல ஒன்றும் சிரமம் இல்லை தம்பி. அவங்க முன்னாலே ஏறிக்கிட்டோம், நான் பின்னாலே ஏறி உட்காந்துக்கிறேன். சரி, அவங்க பேக் எடுத்துவாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? இல்ல பரவாயில்ல. ட்ரெயின் கூட இருக்குமா? இல்ல பரவாயில்ல, நான் இதுலயே போயிடுறேன். உடம்ப பாத்துக்கோங்க. சரி வாங்க. பார்த்து போமா, போயிட்டு ஃபோன் பண்ணு, மறக்காம ஃபோன் பண்ணுமா. கால் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.
உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கியா. இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்ய நினச்சா அதை உடனே செஞ்சோம்னா தான் நியாயமான உதவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நீ பண்ணியிருக்க. நல்ல விஷயம். அப்புறம் நான் உன்கிட்ட கூட நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மாமா, நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்தானே மாமா கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்னமோ என்ன சொல்லிக்கிட்டேன். பேப்பர் படிக்கிறேடா. என்ன போய் உள்ள வரலாமா? வந்துட்டு இல்ல, வந்து தொலை. என்ன போய் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேடா? இல்ல, நான் குடிச்சிட்டு இருக்கேன். தெரியல. உம்மள்கிட்ட பிடிச்சதே இந்த குசும்பு தான். போய் உம்மகிட்ட பிடிக்காத என்ன தெரியுமா? அனுமதி கேட்காம திறந்த வீட்டுக்குள் நுழைஞ்சிட. அதுதான். என்ன போய் எங்காத்து பொண்ணு இந்தாத்து மருமலா இருக்கிற போது நான் ஏன் போய் அனுமதி கேட்கணும்? அடடே, வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கம்மா. ஓய், மரியாதை எப்படி கொடுக்கணும்னு உங்க ஆத்துக்காரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓய் யோ, பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போய் பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். இங்க ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணியா. என்ன ஓய், வந்த வேலை முடியறதுக்குள்ள விரட்டினா என்ன அர்த்தம்? அம்மா, கொஞ்சம் தமயந்தியை கூப்பிடுறீங்களா? தமயந்தியும் சிவாவும் வெளியில போயிருக்காங்க. அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அப்படியே போய் கிச்சன் பக்கம் போய் அடுப்பை பத்த வச்சு பால் சட்டியை தூக்கி வச்சு பாலை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அளவுக்கு டிகாஷன் போட்டு அளவுக்கு மீறி சர்க்கரையை அள்ளி கொட்டி அற்புதமான சுவையில ஒரு அருமையான காபி போட்டு எடுத்துன்னு வாங்கோ. என்ன போய் பார்க்கறேள்? வந்தவாட காப்பி கொடுத்து உபசரிக்கிறதா இந்திய பண்பாடு. இது கூட தெரியாதக்கு நீர் எனவே இந்திய குடிமகனா இருக்கீர் நீர். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வர வர என்னெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு உமக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சியா? ஒரு நல்ல ராஜபாளைய நாயை வாங்கி வாசல்ல கட்டணும். எதுக்கு ஓய்? அடுத்த தடவை உன்னை உள்ள விடாம குறவழியை கடிச்சு குதறி புடுங்கிறதுக்கு. ஓ, எனக்கு ராஜபாளையத்து பக்கத்து ஊர் தான் ஓய். நான் நாயோட ஃப்ரெண்ட் ஆயிருவேன் ஓய். எல்லாம் என் நேரம். உங்ககிட்டலாம் நான் பேசி அவசப்படணும்னு இருக்கு பாத்தியா? சரி, வந்த விஷயத்த கக்கு. சொல்ற ஓய், அவசரப்படப்படாது. நான் சொல்ல வரத கண்ணுங்காது வச்ச மாதிரி கேட்கணும். என்னதாவது ரகசியமா? ஆமா ஓய். சொல்லு சொல்லு. உங்க பொண்ணு பிருந்தா இருக்காளே, ஆஹா, காப்பி கொண்டு வரா உங்க ஆத்துக்காரி. கொடுங்கோம்மா. காப்பி வாட ரொம்ப பிரமாதமா இருக்க. ஏமா, கொஞ்சம் ஆத்தி எடுத்துன்னு வரப்படாதா? நாக்கு பொத்துருத்து. பார்த்து மெதுவா குடிங்க. சரி, விஷயத்துக்கு வா. காப்பி ஆறட்டும், நீர் எடுத்து குடிச்சிடாயிரும் போய். உங்க பொண்ணு பிருந்தாவ நான் வரும்போது அங்கே ரோட்டு ஓரத்தில் நின்ன ஒரு காருக்குள்ள ஒரு ஆம்பளையாளோட பார்த்தேன். யாரு ஓ ஆத்துக்காரனான்னு கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அதாவது பொண்ணுக்கு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கலாம், பசங்க இருக்கக்கூடாது ஓய், அது பத்திக்கும் ஓய். அது பத்துதோ இல்லையோ, நீ அழகா பத்த வச்சுட்ட. டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதா சொன்னாட. பார்த்து ஓய், பார்க்குறவா தப்பா நினச்சிப்பா. நினச்சா கூட பரவாயில்ல, பரப்பி விட்டுருவா. நானா இருக்க போய் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், பொண்ணை கண்டிச்சு வையும் ஓய், ரொம்ப காலம் கெட்டு கிடக்கு ஓய். சொல்றதுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்கள் பிருந்தாவை கண்டிச்சு வைக்கிறோம். இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்க. அதை எப்படி சொல்லுவேன்?
போஸ்ட் அடிச்சு ஒட்டிட மாட்டேன். யோ, வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பியா? இருவோய், காப்பியை குடிச்சிட்டு போறேன். ரொம்ப பிரமாதம். அப்புறம் நான் வரேன். நீ வராத, இதுதான் நீ வந்தது கடைசி தடவை. போ. சரி, நான் வரல, நீர் என் இடத்துக்கு வரோம். நம்ம ரெண்டும் தனிமையில உட்காந்து பல ரகசியங்களை பேசுவோம். அம்மா ரொம்ப நன்றி, வரமா. சங்க ஊதியாச்சு. எங்க நான் சொன்னேன்னு கேட்டிங்களாங்க? இப்பவே பிருந்தா பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவகிட்ட சொல்லி வைங்க, கோர்ட்ல கேஸ் வேற இருக்கு. ஏதாவது கட்டுக்கதையை கட்டி விட்டு நம்ம குடும்பமானத்தை கெடுத்துட்டு போறாங்க. ஏய், இவன் ஒருத்தன் இந்த சங்குதிக்கெல்லாம் பொழப்பே இதாண்டி. அவன் பேசுறதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தொலை. எதையாவது ஒன்று பேசி மனுஷனை டார்ச்சர் பண்ணி தொலைக்கிற நீ. வந்து சேர்ந்தான் பாரு நேரம் கட்ட நேரத்தில்.